பக்திர் பவதி 13ஆம் அத்தியாயம் 3வது ஸ்லோகம். क्षेत्रज्ञं शाभिमां विद्धि सर्वक्षेत्रेषु भारत क्षेत्रज्ञो ज्ञानं यत् ज्ञानं मदं मम. யாராவது மொழிபெயர்ப்பு பொருளுரையும் படிங்க. சாந்தி மாதா, நான் பேசுறது கேக்குது? என்னாச்சு? மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பாரத குல தோன்றலே, நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள். உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அறியப்படுகின்றது. இதுவே எனது அபிப்பிராயம். உடலை அறிபவன், ஆத்மா, பரமாத்மா ஆகியவற்றை நாம் விவாதிக்கும் போது பகவான், ஜீவாத்மா, ஜடம் என்று 3 வேறுபட்ட தலைப்புகளை நாம் கற்க வேண்டும் என்பதை நாம் காண முடியும். செயலின் களம் ஒவ்வொன்றிலும், அதாவது ஒவ்வொரு உடலிலும் 2 ஆத்மாக்கள் உள்ளனர். ஜீவாத்மா, பரமாத்மா. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் சுய விரிவாங்கமே பரமாத்மா என்பதால் நானும் அறிபவனாக உள்ளேன். ஆனால் நான் மட்டுமே அறிபவன் அல்ல, நான் அறிபவர்களில் உயர்ந்தவன். ஒவ்வொருவரது உடலிலும் பரமாத்மாவாக வசிக்கின்றேன் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். எவனொருவன் பகவத்கீதையை அடிப்படையாக வைத்து செயலின் களத்தை பற்றியும் அக்களத்தை அறிபவனை பற்றியும் நுண்ணியமாக அறிந்து கொள்கின்றானோ அவன் ஞானத்தை அடைய முடியும். தனிப்பட்ட உடல் களம் ஒவ்வொன்றிலும் நான் அறிபவனாக உள்ளேன் என்று பகவான் கூறுகின்றார். ஜீவாத்மா தனது சொந்த உடலை பற்றி அறிந்திருக்கலாம், ஆனால் மற்ற உடல்களை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. பரமாத்மாவாக எல்லோரது உடலிலும் வீற்றிருக்கும் பரமபுருஷ பகவான் எல்லா உடல்களை பற்றி அனைத்தையும் அறிபவர். பலதரப்பட்ட வாழ்வினங்களின் பல்வேறு உடல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். சிறு குடிமகன் தன்னுடைய சிறு நிலத்தை பற்றி அனைத்தையும் அறிந்திருக்கலாம், ஆனால் மன்னனோ தனது மாளிகையை மட்டுமின்றி தனிப்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் அறிந்துள்ளான். அதுபோலவே ஒருவன் தனிப்பட்ட உடலின் உரிமையாளராக இருக்கலாம், ஆனால் பகவானோ எல்லா உடல்களுக்கும் உரிமையாளர். மன்னனே நாட்டின் உண்மையான உரிமையாளன், குடிமகனோ 2ஆம் நிலை உரிமையாளன். அதுபோல முழுமுதற் கடவுளை எல்லா உடல்களின் பரம உரிமையாளர். உடல் புலன்களினால் ஆனது. முழுமுதற் கடவுள் ரிஷிகேசர் புலன்களை கட்டுப்படுத்துபவர் என்று அறியப்படுகின்றார். மன்னனே நாட்டின் நடவடிக்கைகளை உண்மையில் கட்டுப்படுத்துகின்றான். குடிமக்கள் 2ஆம் நிலையில் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகின்றனர். அதுபோலவே புலன்களை உண்மையாக கட்டுப்படுத்துபவர் முழுமுதற் கடவுளே. நானும் அறிபவனாக உள்ளேன் என்று பகவான் கூறுகின்றார். அறிபவர்கள் அவரே உயர்ந்தவர் என்பதே இதன் பொருள். ஜீவாத்மா தனது குறிப்பிட்ட உடலை மட்டுமே அறிகின்றான். வேத இலக்கியத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது: ஷரீராணி விஜம் சாபி சுபாஷுபே தானி வேத்திச யோகாத்மா ததா சேத்ரஞ உச்சயதே. இந்த உடல் சேத்ரா என்று அறியப்படுகின்றது. உடலின் உரிமையாளனும் முழுமுதற் கடவுளும் இந்த உடலும் வசிக்கின்றனர். முழுமுதற் கடவுள் உடலையும் அந்த உடலின் உரிமையாளரையும் அறிவார். எனவே எல்லா களங்களையும் அறிபவர் என்று அவர் கூறப்படுகின்றார். செயல்களின் களம், செயல்களை அறியும் நபர், செயல்களை அறியும் உன்னத நபர் ஆகியவற்றிற்கு இடையிலான வேறுபாடு பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றது. உடலின் உண்மையான நிலை, ஜீவாத்மாவின் உண்மையான நிலை, பரமாத்மாவின் உண்மையான நிலை ஆகியவற்றை பற்றிய பக்குவமான அறிவு வேத இலக்கியத்தில் ஞானம் என்று அறியப்படுகின்றது. இதுவே கிருஷ்ணருடைய அபிப்பிராயம். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே சமயத்தில் சமமாகவும் வேறுபட்டும் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்வதே ஞானம். எவனொருவன் சரிபவனையும் புரிந்து கொள்ளவில்லையோ அவன் பக்குவமான ஞானத்தில் இல்லை. பிரக்தி இயற்கை, புருஷ இயற்கையை அனுபவிப்பன், ஈஸ்வர இயற்கையினையும் ஜீவாத்மாவினையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்யும் ஆளுநர் ஆகியவற்றின் நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறு திறன்களுடைய 3ஐயும்
குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஓவியம் ஓவியம் ஓவிய பலகை ஆகியவற்றை குழப்பிக் கொள்ளக்கூடாது. இயற்கை என்பது செயல்களின் களமான இந்த ஜட உடலாகும். ஜீவாத்மா என்பது இந்த இயற்கையை அனுபவிப்பனை குறிக்கும். மேலும் இவர்கள் இருவரையும் கட்டுப்படுத்தும் உன்னத அதிகாரி ஈஸ்வரர், முழுமுதற் கடவுள் எனப்படுகிறார். வேத மொழியில் வேதாஸ்வர உபனிஷத் 1.12 போக்தா போக்கியம் பிரேரிதாரம் சமத்வா சர்வம் புரோக்தம் திரிவிக்தம் பிரம்மம் என்று கூறப்பட்டுள்ளது. பிரம்மன் என்பதை பற்றி 3 கருத்துக்கள் உள்ளன. செயல்களின் களமாக விளங்கும் பிரகிருதி இயற்கை பிரம்மன் எனப்படுகிறது. இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயலும் ஜீவாத்மாவும் பிரம்மன் எனப்படுகின்றான். அது மட்டுமின்றி இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தும் உன்னத நபரும் பிரம்மன் எனப்படுகின்றார். உண்மையில் அவர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர். 2 வகையான நபர்களில் ஒருவர் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் மற்றவர் தவறிக்க கூறியவர் என்றும் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படும். ஒருவர் எஜமானர், மற்றவனோ அவருக்கு கீழ்ப்பட்டவன். களத்தை அறியும் இந்த இரு நபர்களையும் சமமாகவும் ஒன்றாகவும் கருதுபவன் செயல்களின் களத்தை அறிபவனாக நானும் இருக்கிறேன் என்று இங்கே மிக தெளிவாக கூறுகின்ற பரமபுருஷ பகவானுடன் முரண்படுகின்றான். கயிற்றினை பாம்பு என்று தவறாக புரிந்து கொள்பவன் ஞானமுடையவன் அல்ல. வெவ்வேறு விதமான உடல்கள் உள்ளன. மேலும் அந்த உடல்களின் உரிமையாளர்களும் வேறுபட்டவர்கள். ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும் திறன் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஏற்பட்டு இருப்பதால் வெவ்வேறு உடல்கள் உள்ளன. ஆனால் அங்கே அத்தகு உடல்களை கட்டுப்படுத்துபவராக பரமனும் வீற்றுள்ளார். உடல்களின் மொத்த எண்ணிக்கையை குறிக்கும் சா என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. இதுவே ஸ்ரீல பலதேவ வித்யா பூஷனின் கருத்தாகும். ஒவ்வொரு உடலிலும் ஜீவாத்மாவின் அருகில் பரமாத்மாவாக வீற்றிருப்பவர் கிருஷ்ணரே. மேலும் செயல்களின் களம், வரம்பிற்கு உட்பட்ட அனுபவிப்பாளன் ஆகிய இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் பரமாத்மாவே என்பதை அறிவதே உண்மையான ஞானம் என்று கிருஷ்ணர் இங்கே மிக தெளிவாக கூறுகின்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இது ரொம்ப லென்த்தி பர்பட் தான். சோ நாம போன இதுல நாம என்ன பார்த்தோம்? 13ஆம் அத்தியாயத்துடைய ஆரம்பத்துல நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க. அர்ஜுனுடைய கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி கேட்டாரு? 6 விதமான இது. இயற்கைனா என்ன, கஷேத்திரம்னா என்ன, கஷேத்திரஞானா யாரு, ஞானம்னா என்ன, ஞேயம்னா என்ன, இதை அறிபவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். சரி, அதுக்கு பகவானோட ஆன்சரை பார்த்தோம் இல்லையா? கஷேத்திரனா என்னன்னு சொன்னாரு? கஷேத்திரஜ்ஞா யாரு? உடலை அறிபவன். நாம ஜீவாத்மா. சோ இது ரெண்டையும் நம்ம போன இதுல பாத்துட்டோம் இல்லைங்களா? இப்ப மித்த கேள்விக்கு பதில் வந்து இப்ப பார்க்க போறோம். இயற்கைன்னா யாரு, அப்புறம் அனுபவிப்பவன் யாரு, அப்புறம் அந்த ஞானம் என்ன, அறியப்படும் பொருள் என்ன, எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்லோகால கொடுத்திருக்காரு பகவான். அப்படித்தானே? படிச்சதுல உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 3 விஷயம், 3 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து ஜீவாத்மா, பரமாத்மா, பிரகிருதி. சரிங்களா? 3 பேர் இந்த உடல்ல இருக்காங்க. எஸ் ஆர் நோ? என் கூடவே யார் இருக்காங்க? பரமாத்மாவும் இருக்குது. இந்த உடல் பிரகிருதியாலானது. இது ஈஸியா, இதுதான் வந்து ஃபுல் பர்ஃபெக்ட்லி பிரபுபாதர் விளக்கி இருக்காரு. சரிங்களா? இந்த உடல் யாருதோ வெளியில பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் கேக்குது. யாருது? யாரோட இதுல? கவிதா மாதாஜியா? மியூட் பண்ணி விடு. எஸ். சோ நாம பரமாத்மா, பிரகிருதி 3 சேர்ந்ததுதான் இந்த உடல். இங்க நாமங்கிறது யாரு? ஆத்மா. கரெக்ட், ஜீவாத்மா, ஆத்மா. எஸ். சோ அது 3 பத்தி தான் பிரபுபாதர் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு.
ஒவ்வொரு உடம்புலயும் 2 ஆத்மா இருக்கு. ஜீவ ஆத்மா, பரம ஆத்மா. ஜீவன் ஆத்மா 2 சேர்ந்தது ஜீவாத்மா. பரம ஆத்மா 2 சேர்ந்தது பரமாத்மா. சோ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன? சொல்லுங்க. இவ்வளவு கிளாஸ் கேட்டிருக்கீங்கல்ல. நான் சொல்றேன் மாதாஜி. அளவு மாதாஜி. இருங்க கவிதா மாதாஜி சொல்றாங்க, சொல்லட்டும், சொல்லுங்க. ஜீவாத்மா வந்து தன்னோட உடலை மட்டும்தான் அறியும், பரமாத்மா எல்லாருடைய உடலையும் அறியக்கூடியவர். எக்ஸாக்ட்லி, இது ஒண்ணு ஃபர்ஸ்ட். கரெக்ட். கவிதா மாதாஜி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. அடுத்து விஷாலி சொல்லுங்க. மாதாஜி சைஸ்ல வந்து ஜீவாத்மா வந்து சின்னது, பரமாத்மா ரொம்ப பெரியது. சைஸ்ல எக்ஸ்பான்ஷன்ல சொல்றீங்க இல்லையா? சைஸ் 2 பேரும் அவரோட நம்மளுடைய உடல் இருக்கப்போ ஒரே சைஸ் தான் இருப்பாங்க. பட் வெவ்வேறு ரீதியா இருக்காரு அவரு. ஜீவாத்மா வந்து ஒரு உடல்ல தான் இருக்கா, எஸ் மாதாஜி. எல்லா உடல்லயும் இருக்காரு இல்லையா? எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காரு பெருசா எல்லா இடத்துலயும். மாதாஜி என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம உடல் பத்தி மட்டும் தான் தெரியும், பரமாத்மாக்கு எல்லா உடலையும் தெரியும். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஜீவாத்மா ஒரு உடல்ல தான் இருக்க முடியும், பரமாத்மா எல்லா உடல்லையும் இருக்க முடியும். அதான் நீங்க சொல்ல வந்தீங்க. மாதாஜி. ஓகே, 2 சொல்லிருக்கீங்க. அப்புறம் பரமாத்மா நம்மளோட உடல், நம்மள வந்து கட்டுப்படுத்துபவர் பரமாத்மா. ஆனா ஜீவாத்மாக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, அந்த இது கிடையாது. ஆனா நான் நினைச்சுக்கிறேன் என்னோட கண்ட்ரோல், அதாவது ஒவ்வொரு ஜீவாத்மாவே புருஷாதான், ஈஸ்வரா தான், மினி கண்ட்ரோலர். நாம வந்து நம்மளுடைய உடலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னு நினைக்கிறோம், மினி கண்ட்ரோலர் நாம. ஆனா உண்மையான கண்ட்ரோலர் யாரு? மாதாஜி சொன்ன மாதிரி who is the real controller? பகவான், பரமாத்மா தான். எஸ் எஸ், கரெக்ட். சோ 3 சொல்லிருக்கீங்க. அப்புறம் பக்தி மத்தாஜி, சாஸ்திரி. நம்மளோட முன்னாள் பிறவி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனா பரமாத்மாவுக்கு தெரியும். வெரி நைஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஆனா பரமாத்மாக்கு நம்ம ஜாதகமே தெரியும் இல்லையா? நான் யாரு, எவ்வளவு பெரிய அப்பா டக்கரு, நான் என்னென்ன வேலையில எப்படி பிஹேவ் பண்ணுவேன், எவ்வளவு ஃப்ராடு பண்ணுவேன், எல்லாம் அவருக்கு தெரியும், மாதாஜி சொன்ன மாதிரி. சோ ஆனா பரமாத்மா வந்து என்ன பண்ணுவாரு, ஜீவாத்மா என்ன பண்ணுவான் ஒரு உடல்ல, அதான மெயின் டிஃபரன்ஸ். அத சொல்லி ஒருத்தரும். மத்தாஜி, பரமாத்மா நம்மள கட்டுப்படுத்துபவர். அதாவது நம்மளுக்கு சின்ன சுதந்திரம் கொடுத்திருக்காரு, நம்ம பார்வையாளரா இருக்கிறாரு. இல்ல, ஓகே. அது அந்த மரத்துல 2 கிளி இருக்கும், அது பாத்துருக்கோம் இல்லையா? 2 பறவை. ஒரு பறவை என்ன பண்ணும்? அனுபவிப்பாளரா இருக்கும். ஒண்ணு அனுபவிப்பாளர், இன்னொன்னு என்ன பண்ணும்? ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கு. வித்தியாசம் இல்லைங்களா 2 பேருக்கும், ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும்? எஸ் மாதாஜி. சோ இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு பக்தி சாஸ்திரி எக்ஸாமே எழுதிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. 4க்கு 2 மார்க் கொடுக்குறோம், 1க்கு 1/2 தான் கொடுப்போம். சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், எனக்கு என் உடல்ல இருக்கிறதா தெரியும், பரமாத்மாக்கு எல்லார் உடல்லயும் இருக்கிறது தெரியும். செகண்ட் வந்து நான் வந்து இங்க ஒரு உடல் தான் இருக்க முடியும், பரமாத்மாவால எல்லா உடலையும் இருக்க முடியும். சரிங்களா? அடுத்தது என்ன சொன்னீங்க? தேர்ட் என்ன சொன்னீங்க? கட்டுப்படுத்துபவர். அவரு வந்து கண்ட்ரோலர், நான் வந்து இல்ல. முன்பிறவி பத்தி சொன்னேன். எனக்கு வந்து கரெக்ட், அதான் 3வது பாயிண்ட். எனக்கு முன்னாடி நடந்ததுல எதுவுமே தெரியாது, ஆனா பரமாத்மாக்கு எல்லாமே தெரியும். 4th கடைசி என்ன சொன்னா, நான் வந்து இந்த உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா உண்மையான கண்ட்ரோலர் யாரு? பரமாத்மா. அவர் என்ன நடுநிலையோட இருக்காரு. அவரு வந்து நடுநிலையோட ஒவ்வொரு உடம்புலயும் இருக்காரு. ஜீவாத்மா வந்து இந்த உடலை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். சோ இதெல்லாம் தான் ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் டிஃபரன்ஸ். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் மாதாஜி. சம்பூர்ண மாதாஜி, மாதாஜி தெளிவா புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுது மாதாஜி. வெரி குட், வெரி குட். ஓகே, சோ அதுதான் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பகவான்
பரமாத்மா உண்மையிலேயே யாரு சொல்லுங்க? பரமாத்மாவோட சோர்ஸ் யாரு? பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணா. ஏன்னா கிருஷ்ணர் சொல்லையிலேயே நீங்க என்ன அடைமொழியோட சொல்றீங்க? பகவான் பகவான் கிருஷ்ணா. பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா. பரமாத்மா சொல்றாங்க இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா. இதே சிவன் பரமாத்மா, பிரம்மன் பரமாத்மான்னு சொல்றாங்களா? இல்ல சொல்றேன். ஈவன் விஷ்ணு பரமாத்மான்னு இல்ல கூட பிரபு. சொல்றாங்க. இல்ல மாதாஜி. ஈவன் விஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா, பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா. ஏன் கிருஷ்ணருக்கு மட்டும் பரமாத்மாங்கிற பேர் இருக்கு? ஆமா. அவர்தான் எல்லா அவர்தான் உடலும் அனைத்து Source. ஆத்மாக்களையும் எல்லா உடலும் சோர்ஸ். ஆதி அவர் சோர்ஸ். எஸ், கரெக்ட். அவர்தான் பரமாத்மா. சோ பகவான் இதுல என்ன கொடுத்திருக்காருன்னா, நானும் அறிபவனாக உள்ளேன். டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க, நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள். அப்ப நானும் அப்படின்னு போட்டா அப்ப யாருக்கனவே யாரும் அவங்க இருக்காங்கன்னு தான் அர்த்தம். சோ அது யாரு அப்படின்னா, யார் அது? அந்த ஜீவாத்மா. ஆத்மாக்கள், ஜீவாத்மா. பர்டிகுலர் ஆத்மா, ஜீவாத்மாக்கள். சோ அப்ப பகவான் என்ன சொல்றாரு? அந்த உடல்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு உடல்ல 2 பேர். ஜீவாத்மா பரமாத்மா. எஸ், அந்த உடல்ல தெரிஞ்சுக்கிறவங்க 2 பேர். ஒன்னு ஜீவாத்மா, இன்னொன்னு பரமாத்மா. கூடவே பரமாத்மா. இத புரிஞ்சுக்கிறதா ஞானம். புடிச்சிட்டாரு பாருங்க. உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம். இப்ப ஞானம்னா என்ன? ஜீவாத்மானா என்ன? பரமாத்மானா என்ன? பிரகிருதினா என்ன? இவங்க 3 பேருக்குள்ள கனெக்ஷன் என்ன? இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதா ஞானம், இல்லைங்களா? எஸ் மாதாஜி. நாம Yes, பார்த்த மாதாஜி. Yes. பிரகிருதிக்கும் ஜீவாத்மாக்கும் பகவானுக்குள்ள கனெக்ஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆமா மாதாஜி. சொல்லுங்க. தெரியும்னு சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. சொல்லுங்க. மாதாஜி இல்லைங்க, சரியா? சொல்றேன் மாதாஜி. காதுல விழுகல மாதாஜி. மாதாஜி மறுபடியும் guest கேளுங்க. மாதாஜி அடுத்த கிளாஸ்ல ஜீவாத்மா, அட்டெண்ட் ஒரே பண்ணுங்க. நிமிஷம் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். ஜீவாத்மா, பரமாத்மா, பிரகிருதி 3 பேருக்குள்ள கனெக்ஷன் என்ன? அந்த உடல்ல உடல் பிரகிருதி, இயற்கை. மூணுமே நம்ம இதயத்துலதான் இருக்குது மாதாஜி. ஓகே. யாரு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் சொல்ல போறீங்க? பத்மா மாதாஜி சொல்றீங்களா? மூணு உடலை வந்து 5th 3 சாப்டர்ல விஷயம். அந்த உடல் வந்து களமா, அதாவது இயற்கையா இருக்கு. இயற்கைக்குள்ள பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இருக்கு. இந்த 3 பேருக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன? இந்த ஸ்லோகா வச்சு சொல்லாதீங்க. நம்ம 5th சாப்டர்ல படிச்சோம் இல்லையா? 3 பேருக்கு உள்ள அந்த கனெக்ஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மறுபடியும் கூட நான் கேட்டப்ப டக்கு டக்குன்னு எல்லாம் சொன்னீங்களே. பிரம்மன் பரபிரம்ம. ஒரு உடல்ல ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அதுல ஜீவாத்மா என்ன பண்ணுவான், பரமாத்மா என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவாரு, பிரகிருதி என்ன பண்ணும்? உடல் வந்து விருப்பப்படும், இயற்கை ஆத்மா விருப்பப்படும். அதை செயலாக்குறது வந்து உடல், அதுக்கு சாங்ஷன் பண்றது பகவான். அதத்தான் கேட்டேன். கரெக்ட், பத்மா மாதாஜி கரெக்டா சொல்லிட்டாங்க. சாங்ஷன் பண்றது பரமாத்மா, விருப்பப்படுறது ஜீவாத்மா, அதை சாங்ஷன் பண்றது பரமாத்மா. அவரோட சாங்ஷனுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றி கொடுக்கறது இந்த பிரகிருதி, இந்த உடல். சரிங்களா? எல்லாருக்கும் தெளிவா புரியுதா கவிதா மாதாஜி? புரியுது மாதாஜி, புரியுது. இதத்தான் கேட்டேன். இதுதான் ஞானம். இத புரிஞ்சுக்கிறதா ஞானம். சரிங்களா? சிறு சுதந்திரம் நம்மளுக்கு கொடுக்கப்படுது, அதுவா மாதாஜி? இல்ல, அந்த சுதந்திரத்தை கொண்டு வராதீங்க. நீங்க ஒரு ஆக்ஷன், இப்ப இந்த போன் கையில எடுக்கிறீங்க, ஒரு ஆக்ஷன் பண்றீங்கன்னா அதுல நீங்க உங்களோட ஜீவாத்மாவோட வேலை ஜஸ்ட் அதை டிசைர் பண்றது, ஆசைப்படுறது. அத சாங்ஷன் பண்றது பரமாத்மா, உள்ள இருக்கிற பரமாத்மா. அதை செய்யறது வந்து இந்த உடல், பிரகிருதி. இந்த உடல் தான் பிரகிருதி. எந்த ஆக்ஷனா இருந்தாலும் இப்படிதான் நடக்கும். சரிங்களா? இத புரிஞ்சுக்கிறதா ஞானம். இவங்க 3 பேருக்குள்ள கனெக்ஷனை புரிஞ்சுக்கிறதா உண்மையான நாலேஜ். இந்த ஞானம் எங்கேயாச்சும் ஸ்கூல்ல சொல்லி தராங்களா? வெறும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட சுகம், இதை தவிர்த்து ஏதாவது சொல்லி தராங்களா என்ன? உடலில் உள்ள பார்ட்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நீ கஷ்டப்பட்டு படி, மார்க் வாங்கு, வாழ்க்கையில முன்னேறலாம், இப்படிதான் சொல்றாங்களே ஒழிய இந்த மாதிரி நம்ம உடலுக்குள்ள இன்னொருத்தர் இருக்காரு, அவரு பரமாத்மா இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அவர் சாங்ஷன் பண்ணினா எதுவுமே நடக்காது, இதெல்லாம் நம்ம சொல்லி தரது இல்லை. இதுதானே ரியல் நாலேஜ். ஞானம்ங்கிறது பகவான் என்ன சொல்லியிருக்காரு? இதைத்தான் ஞானம் சொல்லியிருக்காரு.
ஆனா இது சொல்லி தராம நாம லட்சமா பணம் கட்டி MBBS படிக்க வைக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோம். ஆனா உண்மையான நாலேஜ் நமக்கு தெரியாது. இன்னைக்கு பாருங்க மாதாஜி அந்த நரசிம்மர் மூவி யாராவது பாத்தீங்களா? பாத்தாங்க மாதாஜி. நீங்க வந்தீங்க, ஓகே. விஷாலி வந்திருக்காங்க. வேற வளர்மதி மாதாஜி? யூடியூப்ல வருதா மாதாஜி? யூடியூப்லாம் வேஸ்ட். நீங்க வந்து பக்கத்துல இருக்க தியேட்டர்ல வந்துச்சுன்னா தயவு செய்து போய் தியேட்டர்லயா? தியேட்டர்ல போய் பார்க்கணும். நான் இங்க தேட்டர் வரல. போய் 30 years எங்களுக்கு இந்த இருக்கு வரல மாதாஜி. மாதாஜி அதனால பெங்களூர்ல. போக முடியாது. தியேட்டர் பக்கமே போகலினாலும் பரவாயில்ல, அங்க தியேட்டருக்கு வந்து 30 கிலோமீட்டர் போகணும்னாலும் பரவாயில்ல, தயவு செய்து போய் பாருங்க தியேட்டர்ல. Yes, மாதாஜி. இல்ல உங்க லைஃப்ல இப்படி ஒரு படம் பார்த்திருக்க மாட்டீங்க. அடிச்சு சொல்றேன். பகவான அப்படி ஒரு அழகா கரெக்டா டிபிக்ட் பண்ணிக்கிறாங்க நரசிம்மர் மூவில. பக்த பிரகலாத் பார்த்திருக்கோம், அது வேற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அக்யூரேட்டா கரெக்டா பூமாதேவிய கூட ஒரு அழகான ஒரு பெண்ணா வந்து அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. நரசிம்மர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு அவுட்லைன் மாதிரி சில்ஹவுட் மாதிரி காமிச்சாங்க. நான் என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அப்புறம் சும்மா வர்றாரு, அப்படியே ரோர் பண்ணிட்டு வெளியில வர்றாரு, தலைகீழா நிக்கிறாரு, திருப்பி நேரா வர்றாரு, ஃபைட் பண்றாரு. அப்படியே எனக்கு சொல்ல சொல்ல கூஸ் பம்ப்ஸ் வருது. அப்புறம் வந்துட்டு ஹிரண்யகசிபுவோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கறதுக்கு அங்க பிரகலாதன்ட்ட வந்து அந்த அசுரர்கள் எல்லாம் போறாங்க. உடனே ஓடுறாரே தம் பக்தனை காப்பாத்துறதுக்கு. ஓடி போய் அவங்கள வந்து தடுத்து பிரகலாதரை காப்பாத்தி இவரை அந்த குடலை உருவுறது. சான்ஸே இல்ல. மாதாஜி அது புது 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 படமா மாதாஜி? இப்ப புதுசா வந்திருக்கா? ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அனிமேஷன் மூவி தான். அனிமேஷன் மூவி தான். ஆனா ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனிமேஷன். எடுத்திருக்காங்க. மியூசிக்ல இருந்து ஒவ்வொருத்தரோட அந்த ரோல் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க. வராகதேவ் வராரு, வராகதேவ் வராரு, நரசிம்மர் வராரு. ரொம்ப நல்லா இருக்கு. பாஞ்சாலிமா நீங்க வந்து ஓடிடில வந்துரும். நீங்க பாருங்க, டிவில போட்டு விட சொல்லி பாருங்க. கண்டிப்பா சரி சரி. ஓடிபில வந்தா பாக்கலாம் மாதாஜி. நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. தவுந்து போய் பாருங்க. தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. முடியல அப்படின்னா கடைசியில ட்ரை டிவில பண்றேன். ஏன்னா தியேட்டர்ல மிஸ் பண்ண கூடாத படம். பெங்களூருக்குலாம் வராது இல்ல மாதாஜி? கன்னடா தான் அது. கன்னட படம் தான் அது. அவங்கதான் எடுத்துருக்காங்க அந்த படம். பெங்களூர் ஊர்ல வந்திருக்கு மாதாஜி. ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா ஊர்லயுமே ரிலீஸ் ஆயிருக்கு மாதாஜி. எல்லா ஊர்லயும் வந்துச்சு. எல்லா ஊர்லயுமே ரிலீஸ் ஆயிருக்கு மாதாஜி. ஓகே ஓகே பாப்போம். நீங்க விசாரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றேன் நான். ட்ரை பண்ணுங்க. நீங்க சும்மா கேட்டு விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எங்க இருந்தாலும் தயவு செய்து போய் பாருங்க. விஷாலி உங்க ஃபீட்பேக் என்ன சொல்லுங்க? மாதாஜி அதுல ஒரு சீன்ல வந்துட்டு பிரகலாத் வந்து என்னால வந்து உங்களை பார்க்க முடியாதா, என்ன மாதிரி அதுக்கு கர 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 கரன்னு கண்ணுல தண்ணியா கொட்டுது. என்ன ஆகும்னா அவரை வந்து கடல்ல தூக்கி போட்டுறாங்க இல்லையா? அப்ப வருணதேவன் வந்து இவரை காப்பாத்துறாரு பிரகலாதரை. அப்ப பிரகலாதர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு, எனக்கு எனக்கு வந்து கடவுள்கிட்ட குடுக்கறதுக்கு கூட என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் ஒரு அசுர குலத்துல பிறந்திருக்கேன். ஆனா எனக்கு அவர் ரொம்ப பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன பண்ணுன்னு கேக்குறப்ப வருணதேவன் வந்து நீ அவர்கிட்டயே கேளு அப்படின்ட்டு போயிருவாரு. திருப்பி உட்காந்து பிரகலாத அழுகுறாரு. எனக்கு உங்களோட பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, உங்கள்ட்ட பேசணும் ஆசையா இருக்கு, என்ன அப்படின்ட்டு அழுகுறாரு. அந்த சீன்ல உண்மையில அழுகாதவங்க யாருமே கிடையாது. நம்மள நினைச்சுதான் அழுகாச்சு வருது. நாமளும் அந்த நிலைமையில இருக்கோம். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா பகவான் வந்து நிக்கிறாரு நாலு கை ரூபத்துல. அவ்வளவு அழகா டெபிக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லடா அந்த சீனு. சூப்பரா இருந்துச்சு. ஆமா ஆமாங்க மாதாஜி. அன்பு எங்க இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. எக்ஸாக்ட்லி. இந்த டயலாக் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மாதாஜி. அவங்க வந்து கயாது வந்து ஹிரண்யகசிபு கெஞ்சுறாங்க, பையனை விட்டுருங்க விட்டுருங்கன்னு. அவன் வந்து முடியாதும்பாரு. அப்ப சொல்லுவாரு, அவன் கயாது சொல்றாங்க, அவன் உங்களை வெறுக்கல, உங்களுடைய அகங்காரத்தை தான் வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரகலாதன் நடிச்ச பையன் அந்த இதெல்லாம் டெபிக்ஷன் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப இயல்பா ஒரு பெரிய ஒரு இளவரச மாதிரிலாம் அவரை காமிக்கல. ஒரு சாதாரண ஒரு குழந்தையா காமிச்சிருக்காங்க. ரொம்ப இயல்பா காமிச்சிருந்தாங்க. சோ எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பார்த்த விட இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் அப்பவே கிளாஸ் இருந்திருந்தா நான் உங்கள்ட்ட எல்லாம் பேசியிருப்பேன். போன ஃப்ரைடே தான் போயிருந்தோம் நாங்க. சோ 3Dல இப்ப நாங்க பார்த்து 2D தான் பார்த்தோம். பட் இப்ப 3Dல வந்துருச்சு. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது குழந்தைங்க வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க. தயவுசெய்து கூட்டு போக சொல்லுங்க குழந்தைங்கள. கண்டிப்பா பார்க்கணும். யங்கர் ஜெனரேஷன் வந்து கடவுள்னா யாரு,
கடவுள் வந்து எப்படி நம்மளை காப்பாத்துவாரு, இந்த லவ் ஆஃப் காட் வந்து சொல்லி கொடுக்குது இந்த படம். வேற எதுவும் இல்ல. கடவுளை வந்து நீ உண்மையா நம்புனீன்னா அவர் உன்னை காப்பாத்துறதுக்கு அவரே வருவார். அதுதான் மெசேஜ் மாதாஜி. அத்தனை கோவமா ஆக்ரோஷமா எல்லாத்தையும் தூக்கி போட்டிருக்காரு நரசிம்மர். யாரு கிட்ட போக பயப்படுறாங்க. கடைசியா வந்து பிரகலாத் போறாரு, அழகா தூக்கி மடியில வச்சுட்டு கொஞ்சுறாரு பிரகலாத். சோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையா எடுத்திருந்தான். கடைசியா வந்து நெக்ஸ்ட் வந்து பரசுராம் அவரை பத்தி எடுக்க போறேன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. அது எப்படியோ தெரியாது. ஆனா தசாவதாரம் ஃபுல்லா எடுக்கிறாங்க மாதாஜி. அவங்க தசாவதாரம் 10 அவதாரம் எடுக்கிறாங்க போல இருக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, இது ஒரு படம் எடுக்கவே 5 years ஆச்சாமா. ஏன்னா படிப்படியா ஷேப் பண்ணி கொண்டிருக்காங்க மாதாஜி. அது ஃபுல்லா கிராபிக்ஸ் இல்லையா, அது பண்றதே 5 years அவரோட உழைப்பு போட்டிருக்காங்க. சோ இது மாதிரி கண்டிப்பா பண்ணு. இது வந்து ஒரு நல்ல குட் டைப் ஆஃப் ப்ரீச்சிங் தான் பொதுமக்களுக்கு. பொதுமக்களுக்கு வந்து அக்ஞாசக்தி கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இல்லைங்களா? கண்டிப்பா மாதாஜி. நல்லா நிறைய மக்கள் போய் பாக்குறாங்க. பெங்களூர்ல எல்லாம் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. அவருதான் பெங்களூர்காரர் தான் போல. விளம்பரப்படுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா தெரியும், மக்களுக்கு தெரியும். விளம்பரம் ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருந்தாங்க. ஆமா, விளம்பரப்படுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பாப்பாங்க மக்கள் எல்லாம். தெரியல ஒருத்தருக்கு. ஆனா இஸ்கான் டிவோட்டிஸ் வந்து கொண்டாடி தள்ளுறாங்க. எல்லா பக்கம் போய் ஆரத்தி எடுத்து பயங்கரமா தியேட்டர்ல வெளியில செருப்பு கழட்டி விட்டு உள்ள போய் பகவான் வரப்போ சத்தம் போட்டு இஸ்கான் டிவோட்டிஸ் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க படத்தை ஆக்சுவலா. எஸ் மாதாஜி. சோ நம்ம இன்னைக்கு ஸ்லோகாக்கு வரலாம். சோ பகவத்கீதையை அடிப்படையா வச்சு செயலின் களத்தை பற்றியும் அக்களத்தை அறிபவனை பற்றியும் நுண்ணியமாக அறிந்து கொள்கிறானோ அவன் ஞானத்தை அடைய முடியும். சோ செயலின் களம் எது? உடல். உடல். செயல் அதை அறிவன், களத்தை அறிபவன் ஜீவாத்மா. இத பத்தி நுண்ணியமா தெரிஞ்சுக்கணுமா? எப்படி தெரிஞ்சுக்கணும்? பகவத்கீதையை படிக்கிறது மூலமா. இப்ப நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. ஜீவாத்மாக்கு ஒரு உடல் தான் தெரியும், ஆனா பரமாத்மாக்கு எல்லா அது பிரபுபாதர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு? நிலம் வந்து கரெக்ட். அது எல்லாமே வந்து மன்னருக்கு சொந்தம். நிலம், விவசாயி எல்லாருமே மன்னருக்கு சொந்தம். ஒரு குடிம ஒரு நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வந்து அவனுடைய ஒரு வயல் தான் சொந்தம் இல்லைங்களா? ஆனா மன்னருக்கு வந்து எல்லாமே சொந்தம். அது மாதிரிதான் பரமாத்மாவும். அடுத்தது வந்து உடல் புலன்களால் ஆனது. முழுமுதற் கடவுள் ரிஷிகேஷர், புலன்களை கட்டுப்படுத்துபவர். சோ மன்னனே நாட்டின் நடவடிக்கையில் உண்மையில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலர் வந்து பகவான் வந்து ரிஷிகேஷர், புலன்களின் அதிபதி. அவர் வந்து என்னுடைய புலன் மட்டும் கண்ட்ரோல் பண்றாரா? எல்லாருடைய புலன்களையும் கண்ட்ரோல் பண்றாரு இல்லைங்களா? சோ நானும் அறிபவனாக உள்ளேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காரு. இந்த உடல்ல ஜீவாத்மாக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு, அதே சமயம் கூடவே பரமாத்மாவா நானும் இருக்கேன், எனக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சோ வேத இலக்கியங்களை கொடுத்துக்கிறது பிரபுபாத் கொடுத்திருக்காரு. இந்த உடல் வந்து க்ஷேத்ர, உடலின் உரிமையான முழுமுதற் கடவுள் இந்த உடல்ல இருக்காங்க. சோ பகவானுக்கு வந்து 2 பேரையும் நல்லா தெரியும். சோ அதனால எல்லா களங்களையும் அறிபவர் அவரு. சோ இந்த செயல்களின் களம், செயலை அறிவும் நபர், செயல்களை அறியும் உன்னத நபர், இவற்றுக்கிடையான வேறுபாடு பின்வருமாறு விளக்கப்படுகிறது. சோ உடலின் உண்மையான நிலை, ஜீவாத்மாவின் உண்மையான நிலை, பரமாத்மாவின் உண்மை நிலை ஆகியவற்றை பற்றிய பக்குவமான அறிவு தான் ஞானம். அதெல்லாம் வந்து இனிமே வரப்போகுது. சரியா? செயல்களின் களம், செயல்களை அறியும் நபர், செயல்களை அறியும் உன்னத நபர், அது வந்து அடுத்த ஸ்லோகால வரப்போகுது. சோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் உன்னத ஞானம், பகவானுடைய அபிப்பிராயம். சோ 2 ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா? இப்பதான் நம்ம பார்த்தோம். ஒன்னா 2 பேரும்? ஒன் சென்ஸ் ஒண்ணுதான், ஆனா வேற. மாதாஜி நம்ம உடலோட உரிமையாளர் நம்மளா பகவானா மாதாஜி? தெரியாம கேட்க. கரெக்ட். நாம மினி உரிமையாளர், அவர் வந்து மகா உரிமையாளர். நீங்க தான் உங்க உடம்பு உரிமையாளர், சந்தேகமே இல்லை, பயப்படாதீங்க.
இல்ல நீங்க தான் அது புரியாம கேட்டேன் மாதாஜி. ம். ஆனா அவர்தான் வந்து பரம உரிமையாளர். வழி நடத்துபவர் அவர்தான் இல்லையா மாதாஜி? உரிமையாளர் நினைக்கிறோம். ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். உரிமையாளர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே நம்ம உரிமையாளரா? நீங்களே சொல்லுங்க பாஞ்சாலி மாதாஜி, நம்ம உரிமையாளரா? அதான் புரியல. உரிமையாளரா இருந்தா நம்ம இந்த உடலை விடக்கூடாது இல்லையா? மாதாஜி கேட்கல மாதாஜி. இந்த உண்மையான உரிமையாளரா இருந்தா நீங்க இந்த உடலை விட்டு போக கூடாது இல்ல? கரெக்ட். ஏன் விட்டுட்டு போறீங்க? அது கரெக்ட் மாதாஜி. நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் இல்லைங்களா? வாடகைக்கு தான் நம்ம நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்க. பகவான் உங்களுக்கு ஒரு உடல் கொடுத்திருக்காரு, சரியா? நீங்க ஜீவாத்மா பகவானுடைய ஆன்மீக பொறி, பகவானுடைய ஒரு சிறு துணுக்கு. நீங்க என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு உடல், ஒரு மீடியம் தேவை. அதுக்காக பகவான் இந்த உடலை கொடுத்திருக்காரு. அப்போ ஒன் சென்ஸ் பார்த்தா உங்களுக்குதான் இந்த உடல், உங்களுக்குதான். ஆனா நீங்க இந்த உடலை விட்டு உரிமை வந்து பகவான், உண்மையான உரிமையால பகவான். அதே மாதிரி பகவானோட நீங்க ஒன்னானா ஒண்ணுதான், ஆனா வேற. ஒண்ணு அப்படின்னா நம்ம வந்து குணத்துல அவர் மாதிரிதான், ஆனா அளவுல அவர் பெரியவர், நம்ம சிறிய. அதுதான் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதா ஞானம். மாதாஜி எப்படி நம்ம குணத்துல ஒன்னா இருப்போம் மாதாஜி? ஆமா, ஏன்னா பகவான்கிட்ட என்னென்ன இருக்கோ குவாலிட்டியில நம்ம அவர் மாதிரிதான். சச்சிதானந்த மாதாஜி, இப்ப பகவான் எதனால பகவான் சொல்றீங்க? அவருக்கு 6 குவாலிட்டி இருக்கு இல்லையா? சொல்லுங்க. அழகு, புகழ், சரி, உங்களை எல்லாம் கேக்குறேன், உங்களுக்கு நீங்களாம் அழகு இருக்கா இல்லையா? உங்கள்ட்ட இருக்கு. இருக்கு. அறிவு இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? கொஞ்சம் இருக்கு, கொஞ்சமா இருக்கு மாதாஜி. என்ன மாதாஜி இப்படி கேள்வி கேட்க நீங்க வந்து அறிவு இருக்கா? பணம் இருக்கா இல்லையா? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்போ உங்களுக்கும் அழகு இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்? அவர்கிட்ட எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க மாதாஜி. ஐஸ்வர்யம் இருக்கு. மாதாஜி கரெக்டா சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட எல்லாம் நிறைஞ்சு இருக்கு. எனக்கு எல்லாம் ஒரு பொட்டு இருக்கு. அதான் வித்தியாசம். சோ குணத்துல நானும் அவரு ஒண்ணுதான், ஆனா அளவுல வேற. இப்ப புரியுதா கவிதா மாதாஜி? புரியுது மாதாஜி, புரியுது. சோ பிரகிருதி, புருஷன், ஞானம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னீங்கல்ல மாதாஜி, அது இன்னொரு தடவை சொல்லுங்க மாதாஜி, நான் எழுதி வச்சுக்கிறேன். மாதாஜி, நான் யாரு, பகவான் யாரு, இந்த பிரகிருதினா என்ன, எங்க 3 பேருக்கு உள்ள கனெக்ஷன் என்ன, ஞானம். புரிஞ்சுக்கிறதா? ஓகே. சரிங்களா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. சோ இதுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு பாருங்க. ஓவியம், ஓவிய பலகை. இன்னொருக்கு படிக்கிறேன். ஓவியம், ஓவிய பலகை. ஓவிய பலகை இங்க என்னது? உடல், பிரகிருதி. பேஸ், ஏதோ ஒரு பேஸ் வந்து ஓவிய பலகை. ஓவியம் யாரு? பகவான். நம்மதான். ஓவியமும் நம்மதான். வரைஞ்சது யாரு இத? அதுதான் பகவான். அதேதான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஞானம், இதுதான் ஞானம். ஓவியம் யாரு, ஓவியம் என்ன, ஓவிய பலகை என்ன, அது புரிஞ்சுக்கிறதா வந்து ஞானம். சோ நீங்க இந்த பர்பட்டை வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குழப்பம். நான் சொல்றதை மட்டும் நீங்க ஒழுங்கா கவனமா கேட்டுக்கங்க. சோ இவங்களை இந்த நம்ம பிரகிருதி, ஜீவா ரெண்டையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? பகவான், பரமாத்மா. எஸ், அதேதான். சோ 3 பேருமே பிரம்மன் தானாமா. பிரகிருதியும் பிரம்மன் தான், ஜீவாத்மாவும் பிரம்மன் தான், பரமாத்மாவும் பிரம்மன் தான். ஆனா பரமாத்மா வந்து பரபிரம்மன். சரிங்களா? 3 பேருமே பிரம்மன் தானாமா. ஒன் சென்ஸ். சோ கொடுத்திருக்காரு பிரபுபாதர். ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல கொடுக்கப்பட்டிருக்காமா. சோ பிரகிருதியும் பிரம்மன், ஜீவாத்மாவும் பிரம்மன், இதை கட்டுப்படுத்துறவரும் பிரம்மன் தான். ஆனா பிரபுபாத அழகா கொடுத்துட்டாரு. கவிதா மாதாஜி பாஞ்சாலி மாதாஜி உங்களோட கேள்விக்கு பதில். உண்மையில் அவர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர். சரிங்களா? உண்மையில அவர்தான் கண்ட்ரோலர்.
எனக்கு வந்து அந்த சக்தி கிடையாது. உண்மையான கண்ட்ரோலர் பரமாத்மா தான். சோ ஒருத்தர் வந்து தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர், மற்றவர் தவறளிக்க கூடியவர். இதுவும் ஒரு வித்தியாசம் இல்லையா? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. யாராவது நோட் பண்ணிட்டீங்கன்னா இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஜீவாத்மா தவறளிக்க கூடியவன், பரமாத்மா தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர். எஸ். சோ அது அடுத்தது. மாதாஜி, அப்போ ஜீவாத்மா வந்து முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டவர், பரமாத்மா வந்து அதை தாண்டி அது ஒரு டிஃபரன்ஸ். அது ஒரு டிஃபரன்ஸ். கரெக்ட். ஒருவர் எஜமானர், மற்றவர் கீழ்ப்பட்டவர். களத்தை எறியும் இந்த இரு நபர்களையும் ஒன்றாக சமமாக கருதுபவன், செயல்களின் களத்தையும் நான் அறிவனாக இருக்கிறேன் என்னும் பகவானுடைய கருத்துக்கு முரண்படுறான். சோ இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக பிரபுபாதர் இவ்வளவு பெரிய பர்பட் கொடுத்திருக்காருன்னா, ஆத்மா போய் பரமாத்மா கூட கலந்துரும், அப்ப நானும் கடவுள் ஆயிருவேன். இதுதான் மாயாவத தியரி. சரிங்களா? அது வந்து தவறு. ஏன்னா பகவானே இதுல சொல்லியிருக்காரு, நானும் இருக்கேன் அப்படின்னா இப்ப ஜீவாத்மா தனியாதான் இருக்கான், தெளிவா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரபுபாதன் கொடுக்கிறாரு. சோ கயிற்றினை பாம்பாக தவறாக புரிந்து கொள்பவன் ஞானமுடையவன் அல்ல. சோ நான் இப்போ ஒரு கயிறை பார்த்துட்டு அதான் பாம்பு அப்படின்னு ஆர்கியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அறிவாளின்னா சொல்லுவீங்க, சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பிரபுபாதர் சொல்லிட்டு இருக்காரு. வெறும் கயிறை பார்த்துட்டு பாம்பு பாம்புங்கிறீங்க, அது தப்பு. வெவ்வேறு உடல்ல வெவ்வேறு ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மா கூடவே இருக்கிறது பரமாத்மா. அந்த உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சுட்டா பரமாத்மா, அதாவது ஆக்சுவலா பரமாத்மா வெளியே வந்த பிறந்தான் ஜீவாத்மா வெளியே வருவான். அதான் டெத்து. சோ வெவ்வேறு உடல் இருக்கு, அதை கட்டுப்படுத்துவர பகவான் இருக்காரு. உடலின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையை குறிக்கும் சா என்னும் சொல் முக்கியமானதாம். சா அப்படிங்கிற வேர்ட் இருக்கா? சா அபிமாம் இருக்கு பாருங்க, சா மற்றும் அது வந்து முக்கியமாமா. ஏன்னா அது வந்து அதோட எண்ணிக்கையை குறிக்குதாமா. சோ ஒவ்வொரு உடலிலும் பரமாத்மாவின் ஜீவாத்மாவின் அருகில் பரமாத்மாக வீற்றிருப்பவர் கிருஷ்ணரே. மேலும் செயல்களின் களம், வரம்பிற்கு உட்பட்ட அனுபவிப்பாளன் ஆகிய இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் பரமாத்மாவே என்பதை அறிவதே உண்மையான ஞானம். ஓகேங்களா? செயல் மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். செயல்களின் களம் எது? உடல். உடலை வந்து என்னன்னு சொல்லுவோம்? எதனால ஆனது உடல்? பிரகிருதி. கரெக்ட். க்ஷேத்ர. சொல்லுங்க. உடல் வந்து க்ஷேத்ர. செயல்களின் களம் வந்து இந்த உடல் க்ஷேத்ர. அடுத்தது இந்த உடலை அந்த வரம்பிற்கு உட்பட்ட அனுபவிப்பாளன் யாரு? நமக்கு லிமிட் இருக்கு இல்லையா? என்னால இந்த உடலை மட்டும்தான் என்னால அனுபவிக்க முடியும். வரம்பிற்கு உட்பட்ட அனுபவிப்பாளன் வந்து க்ஷேத்ரஜ்ஞ. அது யாருன்னா நானு, ஜீவாத்மா. க்ஷேத்ரஜ்ஞா இருக்கிறாரு, அவர் யாரு? பரமாத்மா. அவ்வளவுதான். இதுதான் இந்த ஸ்லோகா. அண்டர்ஸ்டுட்? இந்த மாதிரி இருக்கு, ஆனா புரியலையா? பரவாயில்ல, நல்லா புரிஞ்சது மாதாஜி. எனக்கு 13வது அத்தியாயம் எப்பயுமே டவுட், இப்பதான் இன்னைக்குதான் நல்லா கிளியர் ஆனது. நல்ல கிளியர் ஆயிடுச்சு. வளர்மதி மாதாஜி சொல்லுங்க. கேக்குதுங்களா மாதாஜி? கேக்குது. புரிஞ்சுச்சா? கிளியரா புரிஞ்சுதுங்க மாதாஜி. வெரி குட். சோ அதுதான் மேட்டர். இதுதான் வந்து இந்த ரெண்டுல கொடுத்துருக்காங்க. சோ இது கொஞ்சம் ஹெவியா தான் இருப்பாங்க, நம்ம ஒரு ஸ்லோக்கா போலாம். சோ நீங்க எல்லாம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கிருஷ்ணா புக் ரீடிங் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா எல்லாருக்கும்? எஸ் மாதாஜி. சோ எல்லாருமே கிருஷ்ணா புக் எடுத்துட்டு வந்துருங்க. வச்சிருக்கீங்கல்ல தமிழ் புக்? வச்சிருக்கோம் மாதாஜி. அத வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடேல இருந்து நம்ம ரீடிங் ஆரம்பிச்சோம்னா ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சைத்தன்ய சரிதாமிர்தம் பண்ண மாதிரி ஒரு பேஜ் ஒருத்தர் படிக்கலாம். எவ்வளவு என்கிட்ட இல்ல மாதாஜி, புக் இல்ல. நீங்க காதுல கேட்டுக்கோங்க மாதாஜி. கேட்டுக்கோங்க. ஏன்னா இதுல கூட வேற அது பிரபுபாத எழுதின புக்கா மாதாஜி? ஆமாங்க மாதாஜி, பிரபுபாத. மாதாஜி பாகவதம் வச்சிருக்கீங்களா? பாஞ்சாலி மாதாஜி
அதுல ஃபர்ஸ்ட் கேண்டோ தான் இருக்கு மாதாஜி ஓ என்கிட்ட. 10th கேண்டோ பாகவத்தோட 10th கேண்டோ தான் கிருஷ்ணா புக்னு எழுதியிருக்காரு. அது ஆமா. என்கிட்ட இருக்கு. அது என்கிட்ட பரவாயில்ல, இருக்கு. நீங்க காதுல கேளுங்க. நாங்க படிக்கிறது கேட்டீங்கன்னாவே போதும் இல்லையா? கேட்டுக்கிறேன். கேட்டாலே கதை மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல கதை தானே, ஜாலியா ஆமா. கேட்கலாம். உம் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வரலாம். கிருஷ்ணா புக் ரீட் பண்ணோம்னா கிருஷ்ணா கான்சியஸ்க்கு வரலாம். Yes, மாதாஜி மாதாஜி இருக்கும் comment. கிருஷ்ணா புக்கு கிருஷ்ணா தமிழ் தானே? தமிழ் தான் மாதாஜி. மாதாஜி. புது எடிஷன் போல இருக்கு. இல்லைங்க மாதாஜி, இது பழைய எடிஷன், எப்பவே பழைய வாங்கிட்டது. எடிஷனா? ஓகே முதல்ல இந்த புக்கு தான் வாங்கினேன். ஓகே மாதாஜி. பாகவத்தோட 10th கேண்டோவை பிரபுபாதர் வந்து அது அது வர்றதுக்குள்ள தான் போயிரும் பயத்துலதான் எழுதினாரு. அதே மாதிரி அவர் வந்து 9th கேண்டோ பண்றப்பவே அவரு உடலை விட்டுட்டாரு. 10th கேண்டோல அப்போ அவர் இல்ல, பிரபுபாதர் இல்ல. அதுக்கப்புறம் 11, 12 அவரோட சீடர்கள் தான் முடிச்சாங்க. அதனால முன்னாடியே பிரபுபாதர் வந்து கிருஷ்ணா புக்குன்னு தனியா போட்டு எழுதி கொடுத்துட்டாரு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. பகவானுடைய பாஸ்ட் டைம்ஸ், அந்த விருந்தாவன லீலைகளோட டிஸ்கிரிப்ஷனு எனக்கு வந்து இப்போ ப்ரூஃப் ரீடிங்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம படிக்கலாம்.